சினிமாங்கிறது வந்து கலைங்கிறது தெரிஞ்சா கூட, அதுல கலையோட அதோடைய உழைப்பு, அறிவு யூ ஹேவ் டூ பி வெரி பிரெய்னி ட்ரூ, ட்ரூ. அண்ட் வெரி டிசிப்ளின். இது யாருக்குமே தெரியாது. சினிமானா உடனே இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம்னு மக்கள் நெனச்சிருக்காங்க இல்லையா? நம்மளுடைய உழைப்பு நாம அப்படி கூத்தடிச்சிட்டு இருந்தா நம்மளால ஒரு படம் எடுக்க முடியுமா? ட்ரூ. ஆனா அது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சினிமா செய்யலான்னு. ம். செகண்ட் ஸ்டெப் மிஸ் மெட்ராஸ். ம். அ அதுக்கப்புறம் வந்து குவியது ஆஃபர்ஸ். ம். அது எல்லாம் இல்ல, 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 இல்ல படிச்சு முடிச்சுருட்டோம், படிச்சு முடிச்சுருட்டோம் அப்படின்னு. ஏன்னா ஐ ஹேவ் டு கெட் அட்லீஸ்ட் ஸ்கூலாவது முடிக்கணும். அத முடிக்கணும். என் ஸ்கூல் வந்து கான்வென்ட். என் பிரின்சிபல் அழுவுறாங்க. ம். எங்க செவுத்துல சினிமா போஸ்டர் ஒட்டுவாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுவும் பண்ணல. எல்லாம் முடிச்சு கடைசியில ஆத்தாவுன் கோயிலிலே வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் 92 எல்லாமே நடக்குது. சின்ன வரில 92 வந்து பெரிய ஒரு அறிமுகம் கிடைக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல வந்து எறும்பூற கல்லும் தேயும்னு தேஞ்சு ஓகே போ அப்படின்னு சொன்னாங்க. படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் தேர்ஸ் அ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் வரவேற்பு. தேர்ஸ் அ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ரிசெப்ஷன் இன் தமிழ். சரி இன்னும் இது ஒண்ணு தான். இதான் கடைசி. இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லியே நான் வந்து நெறைய படம் பண்ணிட்டேன்.